சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஏசாயா 40வது அதிகாரம் 29ஆம் வசனம். வாழ்க்கையில் எந்தவிதமான சூழ்நிலைகள் வந்தாலும், நாம் சோர்ந்து போனாலும், கவலைகளால் நிறைந்தாலும், நாம் அதை குறித்து அதிகமாக எண்ணாமல் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்பதே இவ்விதமான சூழ்நிலைகளின் தீர்வாகும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, இந்த நாள் முழுவதும் உம்முடைய சித்தத்தால் எங்களை வழிநடத்தும். எங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்பதை நினைவு கூற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.